Hi friends, welcome back to Sushan Sahan as well. So இன்னைக்கு சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆ வரிசைக்கான பயிற்சித்தாள் தான் பார்க்க போறோம். இந்த ஆ வரிசை பயிற்சித்தாள்ல கிட்ஸ் என்னென்ன கத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ வரிசை அதாவது ஒரு ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து மெய்யெழுத்து கூட சேரும்போது என்னென்ன மாதிரியான உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்குது, அந்த உயிர்மெய் எழுத்துக்களை வச்சு எப்படி புது புது வார்த்தைகள் உருவாக்குறது அண்ட் அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அதோட சவுண்ட் என்ன, அதெல்லாம் தான் கிட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறாங்க. அண்ட் இந்த ஆவரிசை பயிற்சித்தாளோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க லெட் ஸ்டார்ட் த வீடியோ. ஆவரிசை பயிற்சித்தாளில் முதல்ல நம்ம பார்க்க போது ஆவரிசை சக்கரம், அதாவது ஒரு ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து இக்கிங்கிச் அப்படிங்கிற மெய்யெழுத்து கூட சேரும்போது இங்கே என்னென்ன உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கும் அப்படிங்கிற பயிற்சித்தாள் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி உயிரெழுத்து கூட ஒரு மெய்யெழுத்து சேரும்போது எப்படி உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்குது அப்படிங்கிறக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஆ அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து. இந்த ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து இந்த மெய்யெழுத்து கூட சேரும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த மெய்யெழுத்தில் இருக்க புள்ளி மறைஞ்சிரும். ஸோ புள்ளி மறைஞ்சிட்டு இந்த எழுத்து கூட பக்கத்தில் ஒரு தொணக்கால் அமர்ந்துக்கும். ஸோ அப்போது ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து இக் அப்படிங்கிற மெய்யெழுத்து கூட சேரும்போது கா அப்படிங்கிற ஒரு உயிர்மெய் எழுத்து பிறக்கும். ஸோ இந்த சக்கரத்தில் கிட்ஸை நம்ம ஒன்றையும் பிளெண்ட் பண்ணி அதோட சவுண்டை வாய் விட்டு சொல்லி எழுத வைக்கணும். இக்கு கூட ஆ சேரும்போது கா, இங்கு கூட ஆ சேரும்போது ஞா, இச்சு கூட ஆ சேரும்போது சா, இஞ்சு கூட ஆ சேரும்போது ஞா, இட்டு கூட ஆ சேரும்போது டா, இன் கூட ஆ சேரும்போது நா. ஸோ ஒரு ஆங்கிற உயிரெழுத்து மெய்யெழுத்து கூட சேரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, மெய்யெழுத்து மேலே இருக்க புள்ளி மறைஞ்சிட்டு அந்த எழுத்து கூட இந்த ஆக்கு தொணக்கால் அப்படிங்கிற குறியீடு அமர்ந்துக்கும். ஸோ கிட்ஸை இதை நீங்கள் இக்கு ப்ளஸ் ஆ கா, இங்கு ப்ளஸ் ஆ ஞா இந்த மாதிரி டெய்லி வாய் விட்டு அதை சொல்ல வைக்கும் போதும் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது ஸோ கிட்ஸுக்கு ஈஸியாக லெட்டர் ஐடென்டிஃபை பண்ணுறக்கும் அதோட சவுண்டை தெரிஞ்சுக்கிறக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பயிற்சித்தாள் பாருங்கள், எழுத்துக்களை இணைத்து சொற்களை உருவாக்குக. ஸோ இங்கே இதெல்லாமே பாருங்கள், பா, சோ, கா, இது எல்லாமே ஆ வரிசையோட உயிர்மெய் எழுத்துக்கள். இந்த உயிர்மெய் எழுத்தை கொடுத்துருக்க மெய்யெழுத்து கூட இணைச்சு வார்த்தைகள் உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பா இல் பால், சோ இல் சொல், கா இல் கால், இது பாருங்க கா இர் கார், பா இர் பார். இந்த மாதிரி 2 எழுத்தை சேர்த்து பிளெண்ட் பண்ணி கிட்ஸுக்கு நம்ம ரீட் பண்ண எழுதுறதுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல வாசித்தல் பயிற்சியாக இது இருக்கும். சொற்களின் முதல் எழுத்துடன் ஆ குறியீடு சேர்த்து எழுதுக. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தையில் ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரில் ஆக்கான குறியீடை சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்கான குறியீடு என்னது? ஒரு ஆக்கான குறியீடு தொணக்கால். ஸோ அப்போது இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரில் தொணக்கால் சேர்த்து புது வார்த்தை உருவாக்க சொல்லியிருக்காங்க. இப்போ மா லை, இந்த மா கிட்ட ஒரு தொணக்கால் போட்டால் என்னாகும்? மா, மா லை, மாலை. இங்கே பாருங்க வனம், வனம்க்கு வேலை நம்ம தொணக்கால் சேர்க்கிறோம். வா நம், வானம். பட்டு, பா இட்டு, பாட்டு. மதம் இங்கே இருக்கு, இதை மதம மாதம். கலைன்னு இருக்கு, காவா மாத்திட்டு லை போட்டா காலை. ஸோ இந்த மாதிரி முதல் எழுத்துல ஆ குறியீடை சேர்த்து புது புது வார்த்தைகளை உருவாக்க கிட்ஸுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கேள்வி பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக. இங்க ஒரு மெய்யெழுத்து இருக்கு, இந்த மெய்யெழுத்து கூட ஆ உயிரெழுத்தை சேர்க்க சொல்லி வரக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐ கூட ஆ சேரும்போது யா, இவ் கூட ஆ சேரும்போது வா, இப் கூட ஆ சேரும்போது பா, இம் கூட ஆ சேரும்போது மா, இத் கூட ஆ சேரும்போது தா, இந்து கூட ஆ சேரும்போது நா. இந்த மாதிரி நம்ம பிளெண்டிங் கொடுக்கும்போது அது வார்த்தை உருவாக்குறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா ஆ வரிசை வாய்ப்பாடு இல்லை எந்த வரிசை வாய்ப்பாடாக இருக்கட்டும், கிட்ஸை வாய் விட்டு சத்தமாக ரீட் பண்ண சொல்லுங்க. அவங்க வாய் விட்டு அதை ரீட் பண்ண தான் கிட்ஸுக்கு நல்ல ரீடிங் ப்ராக்டிஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, முதலெழுத்தை மட்டும் மாற்றி சொற்களை உருவாக்குக. ஸோ இந்த கேள்வியில் பாருங்க, இங்க வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகள்ல இருக்க முதல் எழுத்தை மட்டும் மாற்றி புது வார்த்தைகள் உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ காலை அப்படின்னா இந்த காக்கு பதிலாக மாலை, காவை எடுத்துட்டு மா போட்டிருக்கேன். மாடு அதுக்கு பதிலாக காடு. நான், மான். காகம், தாகம்.
இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இது எல்லாமே பாருங்க ஆவரிசை லெட்டர் தான். இதை மாத்துறதும் ஆவரிசை லெட்டர் தான் மாத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது அவங்க புது புது வார்த்தைகள் கத்துக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். கேள்வி பாருங்க, ஆவரிசை பறவைகள் மற்றும் கனிகள் பெயர் எழுதுக. ஸோ கீழே வந்துட்டு ஆவரிசையில தொடங்குற கனிகள் மற்றும் பறவைகள் பெயர் கேட்டிருக்காங்க. இப்போ பறவைகள் பேர்ல ஆவரிசையில என்ன வரும் பாருங்க, வாத்து. அதே இது கனிகள்ல பாருங்க, மாம்பழம், மாதுளை. நெக்ஸ்ட் நாவல் பழம், நாவல் பழம். இந்த மாதிரி ஆவரிசையில பறவைகள் பேரு, கனிகள் பெயரு, விலங்குகள் பேரு, இந்த மாதிரி புதுசு புதுசா நம்ம கிட்ஸுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க, படம் பார்த்து அதன் பெயர்களை எழுதுவோம். ஸோ இங்க படம் கொடுத்துருக்காங்க, படம் பார்த்து அதோட பெயரை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் படத்துல இருக்கிறது என்னது, யானை. ஸோ யானை. இது என்னது, காடு. இது என்ன பானை, பொங்கல் பானை, பொங்கல். அடுத்த கேள்வி பாருங்க, ஆவரிசையில் உள்ள சொற்களை வட்டமிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க கிரையான்ஸ் இருக்கு, இந்த கிரையான்ஸ்ல இங்க ஒன்னொன்னுலையும் வார்த்தைகள் இருக்கு. இந்த வார்த்தைகளை ரீட் பண்ணி ஆவரிசையில உள்ள வார்த்தைகளை மட்டும் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது, பாய். பா அப்படிங்கிறது ஆவரிசையில் உள்ள வார்த்தையா, பா அப்படிங்கிறது ஆவரிசை வார்த்தை தான். ஸோ அப்போ இதை வட்டமிடணும். நெக்ஸ்ட் இது பணம். பணம் பேங்கிறது சின்ன ஆ, இந்த ஆவோட வரிசை. இது வந்து ஆ வரிசை கிடையாது. ஆ வரிசைனா முதல் எழுத்து பக்கத்துல எழுத்துக்கு பக்கத்துல தொணக்கால் இருக்கும். ஸோ இது ஆ வரிசையோடது. ராகம் ஆ வரிசையோடது, வட்டம் போடணும். தாளம் தொணக்கால் இருக்கு, ஆ வரிசையோடது. மண் இது வந்து ஆ வரிசையோடது. பானை இது ஆ வரிசையோடது. நான் ஆ வரிசையோடது. இன்னைக்கு பார்த்தா இந்த பயிற்சித்தால் குழந்தைகளுக்கு ஆவரிசை எழுத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஆவரிசையில் புது புது வார்த்தைகளை உருவாக்குறதுக்கும் கிட்ஸுக்கு கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் ஆவரிசை எழுத்துக்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.